அனைத்து வன்னிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வன்னியர் மணமாலை நிகழ்வு 5வது நிகழ்ச்சியாக இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புமிகு கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்ற உள்ள மதிப்பிற்குரிய நீதியின் குரல் ஆசிரியர், மக்கள் தொகை தொலைக்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய முனைவர் திரு CR பாஸ்கரன் ஐயா அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமது ஊராட்சி மன்ற தலைவர் திரு NSV சீனிவாசன் ஐயா அவர்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமக்கு இங்கே பல்வேறு வசதிகளையும் இந்த மண்டபத்தையும் நமக்கு அளித்து பல்வேறு வகைகளில் உதவி புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கி செல்வம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் வளர்மதி அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் வன்னியகுல சத்திரியர் சங்கத்தினுடைய செயலர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்விற்கு நம்மளோடு ஒத்துழைத்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களையும் இங்கே நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஆர் மிதுன், துர்கா, பவித்ரா, வைசாலி அவர்களுக்கு நமது நிர்மலா செல்வம் அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டுகிறார். குழந்தைகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. திருமதி நிர்மலா செல்வம் அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு CR பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் திரு NV சீனிவாசன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு செல்வம் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திரு பொன்மலை ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திரு அருணாச்சலம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திருமதி நிர்மலா செல்வம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு வேதையா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சிறப்பாக உணவு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது வானகரம் ஊராட்சி தலைவர் அவர்களுக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. வடை பாயசத்தோட சாப்பாடு ஏற்பாடு சைவ உணவு போட்டிருக்காரு. ஸோ ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை இப்போ அழகுற எப்படின்றது தமிழுக்கே உரிய பாணியில் ஐயா அவர்கள் நான் மகாபலிபுரம் மாநாடில் தொலைக்காட்சியில் பல்வேறு வகைகளில் அவருடைய பேச்சுகால அவருடைய ரசிகனாக இருக்கிறேன். நான் செங்கல்பட்டில் வசித்திருக்கிறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் CR பாஸ்கரனுடைய அண்ணனுடைய நிகழ்வுகள்லாம் பேட்டிங்கெல்லாம் அப்படியே ஒவ்வொரு எழுத்துக்களும் அப்படியே பொண்ணு எழுத்துக்களால் படிக்கப்படுகிற வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தைகளாக இருக்கும். அந்த அழகொரு தமிழில் உங்களிடையே ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கி வன்னியர் மணமாலை நிகழ்வினுடைய நோக்கம், வன்னியர் வரலாறு, மாண்பு, திருமணங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், பழைய கால முறை, இக்கால முறை அனைத்தையும் விளக்க வருகிறார் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு CR பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பில் சிறந்த உறவுகளே, உறவினர்களே, செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கம் நடத்தும் வன்னியர்
மணமாலை நிகழ்ச்சி 5க்கு என்னை வரவழைத்திருக்கிறார்கள். சிறப்பான இந்த மண்டபம், அழகான அரங்கு, தமிழ்த்தாய் வாழ்த்துடன் மிக சிறப்பாகவே நடைபெற்றது. குத்துவிளக்கை ஏற்றியிருக்கிறார்கள். இறை வணக்கம் பாடப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு வகையிலே திருமண நிகழ்ச்சி மாதிரி தான். திருமண வீடு எப்படி இருக்கணும்? கலகலப்பா இருக்கணும். ஆனா நீங்க பார்த்து உங்களை பார்க்குற பார்வையாளர்கள் தேவைப்பட்டா கை தட்டுறீங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா இதுவும் ஒரு கல்யாண வீடு மாதிரி தான். we build a bridges between parents to parents அப்படின்ற மாதிரி இப்போ இந்த சமூக முன்னேற்ற சங்கம் உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு உறவு பாலத்தை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக திருமணம் என்கிற ஒரு புனிதமான பந்தத்தை உருவாக்குவதற்கான ஒரு அரிய பெரிய செயலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுக்களை உங்களுடைய பலத்த கரவொலி மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்புரை நம்ம உமாபதி அவர்கள், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர். செங்கற்பட்டு சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய வழிகாட்டியாகவும் பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார்கள். உண்மையிலேயே அவர் ஒரு தலைமை ஆசிரியர். வாத்தியார் கண்டிப்பு அவருடைய நிகழ்ச்சி நடக்கும்போது தெரியுது நமக்கு. அவர் பொன்மலையை கூட்டு பேச வர்றது 2 நிமிஷத்துலேயே நீங்க முடிச்சுக்குங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலைமை ஆசிரியர் தன்னுடைய சக ஆசிரியர்கள்லாம் அழைச்சு பேசுவாங்க. பேசும்போதே சொல்லுவாங்க, உனக்கு இந்த வேலை, உனக்கு அந்த வேலை எல்லாம் இப்படிலாம் ஒழுங்கா செய்யணும், ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது, சிறப்பு விருந்தினர்கள்லாம் நம்மளை பாராட்டுற மாதிரி தெரிவிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்றீங்க நீங்க? அது மாதிரி உமாபதி அவர்கள் மிக 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 அழகாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறார்கள், நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அவருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கும் சமூகத்திற்கும் நிச்சயமாக பலனளிக்கும். நிச்சயமாக பலனளிக்கும். பல பேர் இந்த வன்னிய மாலை இங்க போறது சரியா பயனளிக்குமா, இங்க போனா நமக்கு உடனடியாக நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைச்சிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயப்பாட்டோட நினைப்பாங்க. ஆனா எத்தனையோ வரன்களை தேடி கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன்னா நம்ம தொலைக்காட்சியில் இருக்கும்போது எனக்கு எல்லாருமே தெரியும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நல்ல அமைப்பு எது, கெட்ட அமைப்பு எது. பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே சில பேர் இந்த மணமேடை நிகழ்ச்சிகளை பண்ணுவாங்க, மணமாலை நிகழ்ச்சிகளை பண்ணுவாங்க. எல்லாம் மாலையா இருக்கும். ஆனா கையில பாத்தீங்கன்னா காசு வச்சுக்கிட்டு சில நேரத்துல போறோம். சில பேர் கேட்பாங்க, சில அமைப்புகள் கேட்கறத பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணி அப்புறம் அதுக்கு குழந்தை பெற்று அதுக்கப்புறம் செய்வனெல்லாம் செஞ்சு எல்லாமே செஞ்சாலே போதும், அவ்வளவு காசெல்லாம் கேட்கிற புடுங்கிற அமைப்புகளுக்கு மத்தியிலே வாராது வந்துதித்த மாமணியாய் வாடிய பயிருக்கு வான்மேகம் தரும் மழையென வந்திருக்கிறது சமூக முன்னேற்ற சங்கம். அதுவும் குறிப்பாக செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கம். உண்மையிலேயே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது நிச்சயமாக இந்த நன்னாளிலே சொல்கிறேன், பலன் அளிக்கும், நன்றாக பலன் அளிக்கும். திருமணம் என்று சொல்லுகிற பொழுது அந்த திரு என்கிற வார்த்தையே தெய்வத்தன்மை. திரு என்கிற வார்த்தைக்கு பொருளே தெய்வத்தன்மை என்று சொல்வார்கள். மனம் என்று சொன்னாலே இணைதல். இந்த தெய்வத்தன்மை இணைதல் என்பதற்குத்தான் திருமணம் என்று ஒரு பொருள். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல தமிழ் வாழ்கிறது என்று சொன்னால் அது பாத்தீங்கன்னா கல்யாண பத்திரிகையில தான் நல்ல தமிழே வாழும். நம்முடைய சமுதாயத்துக்கு தான் நம்ம பண்ணணும். அதனாலதான் இப்போ ஐயாவினுடைய மேற்பார்வையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சமூக முன்னேற்ற சங்கம் நேர்மை, ஒழுக்கம், நன்னெறி. அதனாலதான் எனக்கு இந்த சமூக முன்னேற்ற சங்கத்தை பாராட்ட தோன்றுகிறது, உமாபதியை பாராட்ட தோன்றுகிறது. ஏன் காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் நல்ல வரன்களை உங்களுக்கு தேடி கொடுப்பார்கள். நம்பிக்கையோடு அவர்கள் பேச்சிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். நான் சில பேரை பார்த்திருக்கிறேன், என்கிட்ட வருவாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அது ஒரு நாகரிகமா இருக்காது. சில பேர் ஆரம்பத்திலே சொல்லுவாங்க 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்வாங்க. எல்லாமே பொருளாதார ரீதியா பேசுவாங்க. உங்களுக்கு 100 கோடி ரூபாயில வரன் பார்த்து கொடுக்குறேன், 200 கோடி ரூபாயில வரன் பார்த்து கொடுத்துருக்கிறேன்,
நீங்க 20 லட்சம் ரூபாய் கட்டுங்க, அப்படின்னா என்ன, உங்களை ஏமாற்றி எங்கேயோ கொண்டு போய் தள்ள போறாங்கன்னு அர்த்தம். இந்த பதிவு கூட வந்து இது இலவசமா செய்யலாம். எதையுமே இலவசமா செஞ்சா அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்காது. அதனால இந்த சேவையை நீங்கள் உண்மையிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா செல்வம் என் பக்கத்துல இருக்கார். செல்வம் என்னுடைய அருமைக்குரிய நண்பர், இந்த இயக்கத்தில் இருந்தவர், இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றியவர். சட்டமன்ற உறுப்பினரா வாய்ப்புகளை இழந்தாலும் கூட இந்த தொகுதி மக்கள் தான் அவரை இழந்துட்டாங்க. அவர் இங்க வந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் எல்லாமே பெரிய ஆளுங்க தான். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே கல்வியை ஏன் நாம் படிக்கிறோம் சொன்னா, அந்த கல்வியில அறம் சார்ந்து நாம் கல்வியை படிக்கிறோம். அப்புறம் அந்த வாழ்க்கையை நாம் திருமணம் செய்து கொள்கிற பொழுது அறம் சார்ந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். அறம் சார்ந்து நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி முறை. பல பேர் அந்த கல்வியை படிச்சுட்டு பல பேருக்கு ஒண்ணுமே தெரியறது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா படிங்க, தாய் தமிழ படிங்க. நீங்க ஆங்கிலத்துல எவ்வளவு புலமையா இருந்தாலும் சரி, நீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பத்தி நீங்க பேசலாம். குடும்பத்துல பேசுங்க. ஸ்கில் அதான். பேசவே மாட்டான். அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு சரியான பதில் வராது. அப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு சரியா பதில் சொல்ல தெரியாது. அவன் ஏதோ ஒன்று சொல்லுவான், அவங்க ஏதோ கேட்டு, நான் கேட்கறேன்னு நீ பதில் சொல்றது இல்லையே அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற பதில் உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஏருக்கு மாறா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது நான் கேட்கிற கேள்வி இது, சொல்லுகிற பதில் சரியா இருக்கணும். அந்த மாதிரி கேள்வி பதில் குடும்பத்திலேயே நீங்க வளர்க்கணும். அந்த குடும்ப முறையில நீங்க வளர்க்கணும். என்னை பொறுத்தவரையிலே, இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே, வன்னிய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே பிள்ளைகளை அழகாக வளர்க்கிறீர்கள், ஒழுங்காக வளர்க்கிறீர்கள், சிறப்பாக வளர்க்கிறீர்கள். நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா இந்த குற்றச்சாட்டு, இதை கூடுதலாக சேர்த்து வளருங்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இதை கூடுதலாக சேர்த்து வளருங்கள். ஏன்னா இன்னும் நல்லா இருப்பாங்க பிள்ளைகள்லாம். இன்னைக்கு இந்த சமுதாயம் உலகமெல்லாம் பரவி கிடக்கிறது. எங்க சில பேருக்கு, ஆனா நாம என்ன நினைக்கிறோம், சென்னையா, சென்னைக்குள்ளே மாப்பிள்ளை பாருங்கன்னுவாங்க. பரவாயில்ல உங்களுடைய இது. ஆனால் இந்த சமுதாயம் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது. அப்படி பரவி கிடக்கிற இந்த சமுதாயத்துல நீங்க வெளிநாடுகள்ல நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த வெளிநாட்டை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த வெளிநாட்டுல நம்ம பொண்ணை கொடுக்கறதாலேயோ பிள்ளைய கொடுக்கறதாலேயோ அவனுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குமான்னு பாத்துங்க. ஆனா என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல உங்களையும் அமெரிக்காவில் கூட்டு போவாங்க. எப்ப கூட்டு போவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பிள்ளை பெறுகிற பொழுது அவர்களை வளர்த்து எடுப்பதற்கு ஒரு 6 மாசத்துக்கு கூட்டு போவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க அமெரிக்கா போறதோ வெளிநாடுகளில் பெண்ணு கொடுக்கறதோ நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்திலே தாய் நாட்டையும் தாய் மண்ணையும் முதலிலே நேசியுங்கள். அதன் அடிப்படையிலே அதற்கு பிறகு யோசியுங்கள். முதல்ல இதை நேசியுங்கள், அதற்கு பிறகு யோசியுங்கள். திறமையோடு அவர்கள் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக இங்கே நீங்க சரியான இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சரியான அளவுக்கு நீங்க முதல்ல ஆரம்பத்துல சோர்ந்துடாதீங்க. என்னங்க, நான் பல முறை வந்துட்டேன், இன்னும் எங்களுக்கு சரியான வரன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்கலாம். இது பெரிய கடல். இது ஒரு வன்னியர் கடல் இருக்க, பெரிய கடல். அதுல சில பேர் நிறைய பொறுமை காத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ ஆரம்பத்துல 25 வயசுல பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29,000 30,000. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மெடிக்கல் எடுத்துடுறாங்க. மெடிக்கலை எடுத்துட்டு கடைசியில என்ன ஆயிடுதுன்னா, அது வந்து எம்டி முடிக்கிறதுக்குள்ள எம்எஸ் முடிக்கிறதுக்குள்ள அதுக்கு 29 வயசு ஆயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி 25 24 23 தான் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வயசு போயிடுதுன்னு வேற சொல்ல. அதுதான் பருவத்தே பயிர் செய் அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க, சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்துல நீங்க சொல்லிடுங்க. இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, நான் கூட மக்கள் தொலைக்காட்சியில் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணேன். இதே மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி பண்ண, மனமேடைன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, ஆனா இங்க சரியான ஒருங்கிணைப்பு இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு கருத்தோட இந்த மாதிரி நல்ல அமைப்புகளை நீங்கள் நாடி வந்து அவர்கிட்ட உங்கள் தகவல்களை சொன்னால் நிச்சயமா வந்து பாருவாங்க. சில சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் தான் இருப்பான், சில சமுதாயத்துல 5,000 பேர் தான் இருப்பான், 2,000 பேர் தான் இருப்பான். அவன் பொண்ணு கிடைக்கல புள்ள கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டப்பட்டானா அதுல வந்து அர்த்தம் உண்டு. நீங்க 3 கோடி பேர் இருக்கீங்க. சொல்ல போனா தமிழ்நாடு, நான் சொல்லிட்டேன், கர்நாடகா, ஆந்திரால 5 கோடி பேர் இருக்கீங்க. இவ்வளவு பேர் வச்சுட்டு நீங்க பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அதுதான் வேடிக்கை. இந்த சமுதாயத்திலே இது கொட்டி கிடக்கிறதோடு அல்ல, அறிவும் ஆற்றலும் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொருத்தமான இடத்திற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் இனி சிறப்பாக அமைவதற்கு
இந்த சமூக முன்னேற்ற சங்கம் வழி நடத்தும். அதை போல இங்கே வாருங்கள், வரன்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஒரு நல்ல இல்வாழ்க்கையை, இனிதான வாழ்க்கையை நீங்கள் துவக்கக்கூடிய அருமையான காலம் வெகு தொலைவில் இல்லை, அருகிலே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த நிகழ்ச்சியை பத்தி சமூக முன்னேற்ற மலர் அப்படின்னு சொல்லிட்டு திருமண தகவல் மாத இதழை இங்க போட்டிருக்காங்க. திருமண பொருத்தம், முனைவர் சௌமியா அன்புமணி கூறும் 4 ஆலோசனைகள் குறித்து இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான புத்தகம் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு இங்க புத்தகம் இருக்கு இல்லையா? இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடந்த முறை நடைபெற்ற நிகழ்வில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கலந்து கொண்ட மலர் இப்போ வெளியிடுறோம். இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமாக கூட உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம். மாதந்தோறும் வரத்துக்கான முயற்சிக்கிறோம். நாங்கள் அதுக்கான முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பேராதரவு தேவை. நன்றி, வணக்கம். இந்த நம்ம வன்னியர் மணமாலை மூலம் இது வரைக்கும் ஒரு 300க்கும் மேற்பட்ட வரன்கள் அவங்க நம்ம குழுவிலேருந்து தெரிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த குழுவில் நீங்கள் நாங்கள் சேர்க்குற குழுவிலிருந்து தெரிவு செஞ்சு உங்களுடைய வரன்களை தெரிவு செஞ்சுக்கணும். இங்கே நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறதுல சிறப்பாக பார்த்துக்கணும். சமூக முன்னேற்ற மலர் இங்கே நமது முனைவர் திரு CR பாஸ்கரன் அவர்கள் வெளியிட நமது ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.